மீன ராசி என்பர்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீன ராசி. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசி அதிபதி 4ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறார். உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் பயணிச்சிட்டு இருக்கிறார். 12ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை. எந்த இடத்துல போனாலும் ஒரு முட்டுச்சந்தா இருக்கு. எதுல இருந்தும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் வரமாட்டேங்குது. தொழில் ரீதியான பின்னடைவுகள் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த தொழில்ல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி இந்த மீனராசி என்பர்களுக்கு தன்னுடைய நிலை அறியாது திணறுபவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். சனி சந்திரன் சேர்க்கை, புணர்வு தோஷம். புணர்வு தோஷம் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயும் தடைகளையும் தாமதங்களையும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படும் போது அங்க பெரிய அளவுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வர்றதுதான் இந்த சனி சந்திரனான அந்த புணர்வு தோஷம். வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல நிறைய தாமதங்கள், ரிஜெக்ஷன்ஸ், வரன் அமையாத ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த புணர்வு தோஷம் கொடுக்கும். இந்த புணர்வு தோஷத்தினால இவர்கள் அதிகப்படியாக அவமானப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த மீன ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 6 மாதமாக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் உங்களுடைய சொந்த இடத்திலேயே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுடைய குடும்ப உறவுகள்னாலேயே நீங்க நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க. எந்த இடத்துல போனாலும் ஒரு பழிச்சொல்லும் ஒரு அவச்சொல்லும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இவர்களினுடைய நேர்மையான குணம், அதனால கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஒரு நேர்மையாக தொழில் செய்யறதுனால லாபத்தை அடைய முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் ஆமாம் அடைய முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் அளவிட முடியாதது, மதிப்பிட முடியாது. இது எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையாக இவர்கள் தொழில் செய்யறதுனாலதான், நேர்மையாக எல்லார்கிட்டையும் அணுகுமுறையை வைத்ததுனாலதான் இவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றம், இழப்புகள். 10 சொத்துக்களை வைத்த நபர்கள் இப்போ ஒரு சொத்து கூட இல்லாம நடுத்தருல நிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மீனராசி என்பவர்கள் பெற்றுட்டு இருக்கிறாங்க. போரும் மேடம், நிறைய சொல்லிட்டீங்க, இப்ப நடக்கக்கூடியதை சொல்லுங்க, என்ன நடக்க போகுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால வெளியிட மாற்றம் அப்படின்றது இந்த மாதத்துல கண்டிப்பாக உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம்தான். உபய ராசியான இந்த மீன ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய முடிவுகள்ல ஒரு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இது செய்யறது சரியா, அது செய்யறது சரியா, இதனால நிறைய பிரச்சனைகள் வருதா, அதனால நிறைய பிரச்சனைகள் வருதா அப்படின்னு தன்னுடைய முடிவுகள்ல எந்த விதமான ஒரு ஸ்திரத்தன்மையுமே இல்லாத இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. உங்களுடைய இழந்த விஷயங்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு இடத்துல குடும்ப உறவுகள்ல விவாகரத்துகள் கூட நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். விவாகரத்துனா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு விவாகரத்து. நான் சும்மா யதார்த்தமான பேசிய ஒரு பேச்சு இன்னைக்கு விவாகரத்துல போய் நிக்குது. நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன், அந்த அட்வைஸ் அவங்களுக்கு பிடிக்கல, இதனால நிறைய விவாகரத்து. இப்படியெல்லாம் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் அப்படின்னா நம்ம மீனராசி என்பவர்கள் தான். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை. 6ஆம் இடத்துல கேது பகவான். கடன், ஊரை சுத்தி கடன், உறவினர்களை சுத்தி கடன், நண்பர்களை சுத்தி கடன், எந்த இடத்துக்கு போனாலும் கடன்காரர்கள் தொந்தரவு. இப்படி இந்த மீனராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையே கடனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கு. அந்த கடன்னால மீண்டு எந்திரிக்க முடியாத ஒரு துயரமான ஒரு சிச்சுவேஷன். இதெல்லாம் மீண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடனை மீண்டு வராது. இந்த மாதத்துல கடனை அடைக்கிறதுக்கெல்லாம் நீங்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய வருமானத்தை வாங்கி உங்களுக்கு உண்டான ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு பாத்துறீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு விஷயம்.
முடியும். அதை தாண்டி நீங்க நம்ம கடன் அதாவது என்ன சொல்றது, ஒரு ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும், உறவினர்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் ட்ரை பண்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல நீங்க உங்களுடைய முக்கியமான செல்ஃபிஷான ஒரு வாழ்க்கையை பார்க்கணுமே ஒழிய உங்களுக்கு உண்டான ஒரு பொதுநல வாழ்க்கையை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு தவறான முடிவுகள். அதனால அதை எடுக்காதீர்கள். அதனால கடன் கொஞ்சம் இருக்கும், சில பேருக்கு வியாதி தொந்தரவுகள் இருக்கும், அதுக்கெல்லாம் நிவர்த்தி இந்த மாசம் கிடையாது. விரய செலவுகள் தான் அதிகமா இருக்கு. பிப்ரவரி மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு விரய செலவுகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விரய செலவுகளாக இருக்கலாம், உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு விரய செலவுகளாக இருக்கலாம். அத மாதிரி அந்த விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. பெண்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். ஒரு தைராய்டு பிரச்சனை, அடுத்து முழங்கால் பிரச்சனை, அடுத்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா மெனோபா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி ஆகலாம். பெண்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீனராசி பெண்கள் யோகா போன்ற உடற்பயிற்சிகள்ல ஈடுபடுறது நல்லது. நிறைய நேரம் வாக்கிங் போங்க. மீனராசி பெண்கள் எப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உடற்பயிற்சி வாக்கிங் போறதுதான். நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கிங் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே மீனராசி பெண்கள் ஓரளவுக்கு தயாராயிடுவாங்க இந்த பிப்ரவரி மாசத்துல. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.